இஸ்ரேல் லெபனான் பதற்றம் அதிகரிச்சிருக்கிற பின்புலத்தில் இஸ்ரேல் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை இப்போ எடுத்திருக்கு. இப்படியான ஒரு பின்புலத்தில் துருக்கியும் இதுக்குள்ள வார மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. துருக்கியினுடைய ஜனாதிபதி டைப் ஏர்டோகன் இஸ்ரேலுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. துருக்கியினுடைய இராணுவத்தை இஸ்ரேலுக்குள்ள அனுப்புறதுக்கான இயலுமையும் சக்தியும் எங்களுக்கு இருக்கு, இது எப்போ வேணும்னாலும் நடக்கலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. லெபனான்ல இருக்கிற பெய்ரூட் விமான நிலையம் மேல தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற மாதிரியான சில வதந்திகள் பரவி கொண்டிருக்கு. ஜெர்மன் தங்களோட நாட்டு பிரஜைகளுக்கு, லெபனான்ல இருக்கிற பிரஜைகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. உடனடியாகவே பெய்ரூட்ல இருந்து, லெபனான்ல இருந்து வெளியேற சொல்லி ஜெர்மன் தங்களோட பிரஜைகளுக்கு அறிவிச்சிருக்கு. விமான நிலையம் தாக்கப்படுமா என்ற கேள்வியும் சந்தேகமும் இப்ப சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேசப்படுற மிக முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலமான உறவுன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் குறிப்பாக இந்த காசா இஸ்ரேல் போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த உறவில் இன்னும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக துருக்கி தங்களோட தூதுவரை மீள அழைச்சி கொண்டிருந்தது. எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நீ எந்த ஒரு உறவும் இருக்காது என்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை துருக்கி ஏற்கனவே எடுத்திருந்தது. பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ச்சியாக இருப்போம், எப்பவுமே நாங்கள் பாலஸ்தீனத்தை, காசா மக்களை கைவிட மாட்டோம் என்ற விஷயத்தை துருக்கி தொடர்ச்சியாக சொல்லி வந்தது. இஸ்ரேல் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வச்ச மிக முக்கியமான ஒரு நபர் தான் துருக்கியினுடைய ஜனாதிபதி டைப் ஏர்டோகன். இப்போ துருக்கி ஜனாதிபதி டைப் ஏர்டோகன் இஸ்ரேலுக்கு எதிராக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் நாங்கள் ஒரு படையெடுப்பை செய்கிற சூழல் உருவாக்க முடியும், பாலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் அனுப்ப முடியும் என்ற மாதிரியான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறது இப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், துருக்கியை பொறுத்த வரைக்கும் நேட்டோ உறுப்பு நாடு. நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு ஏதாவது ஒரு உறுப்பு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுற பட்சத்தில் உறுப்பு நாடுகள், மற்ற நாடுகள் உதவிக்கு வரணும்ன்றது ஒரு உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இதே நேரம் நேட்டோ உறுப்பு நாடுகளாக இருக்கிற யூகே, பிரான்ஸ், ஜெர்மன், கனடா இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலினுடைய நெருக்கமான நட்பு நாடுகள். ஆனால் நேட்டோவில் அங்கத்தவராக இருக்கிற துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கு. எங்களுடைய படைகளை நாங்கள் அனுப்ப முடியும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி டைப் ஏர்டோகன் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக துருக்கி ஜனாதிபதி டைப் ஏர்டோகன் சுட்டி காட்டுற ரெண்டு மிக முக்கியமான உதாரணங்கள் இருக்கு. லிபியாவுக்கு எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அதே மாதிரி அசர்பைஜான் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பிரதேசத்திலையும் அசர்பைஜான் ஆர்மேனியாவுக்கு எதிராக பல தசாப்தங்களா ஒரு போர்ல ஈடுபட்டிருந்தது. அதுக்கு சார்பாகவும் துருக்கி தங்களுடைய இராணுவ அனுப்பியிருந்தது என்ற மாதிரியான கருத்துக்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அசர்பைஜானுக்கு சார்பா ஆதரவா துருக்கி தங்களோட இராணுவ ரீதியான உதவிகளை, ஆயுத உதவிகளை கொடுத்திருந்தது, பயிற்சிகளை கொடுத்திருந்தது என்ற மாதிரியான விஷயங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. லிபியாவில் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தங்களோட நாட்டு இராணுவத்தை நேரடியாகவே துருக்கி அரசாங்கம் லிபியாவுக்கு அனுப்பி வச்சிருந்தது. இந்த ரெண்டு சம்பவங்கள் மாதிரி நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயும் எங்களுடைய இராணுவத்தை அனுப்ப முடியும், பாலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக இந்த மாதிரியான தீர்மானம் எடுக்கப்படலாம் என்ற மாதிரியான கருத்தை தான் துருக்கியினுடைய ஜனாதிபதி டைப் ஏர்டோகன் இப்ப முன் வச்சிருக்கிறாரு. துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கருத்து மோதல் இந்த நாட்களில் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. சொற்போர் நடந்து வருது. இது ஆயுத போரா, நேரடியான போரா மாற்றமடையுமா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது. இப்ப ரெண்டு நாட்டு தலைவர்களும் ரெண்டு நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர்களும் அறிக்கை மூலமா மோதிக்கொள்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சு ஒரு அறிக்கை மூலமா துருக்கி ஜனாதிபதி டைப் ஏர்டோகனை கடுமையா விமர்சிச்சிருக்கு. குறிப்பா ஈராக்கினுடைய சதாம் ஹுசைன் மாதிரி செயற்படுறதுக்கு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு, முயற்சி எடுக்கிறாரு. சதாம் ஹுசைன் கால் தடத்தை பயன்படுத்தி, அவரோட வழித்தடத்தை பயன்படுத்தி அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு டைப் ஏர்டோகன் முயற்சி எடுப்பாரா இருந்தா, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை அவருக்கு இருக்குமா இருந்தா, சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்தது என்றதை பற்றி அவர் திரும்பவும் யோசிக்க வேண்டியிருக்கின்ற கருத்தை இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சு ஒரு அறிக்கை மூலமா பகிரங்கமாவே சொல்லியிருக்கு. சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு பதுங்கு குழியில் இருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்க படைகளால் அவர் உயிரோட பிடிக்கப்பட்டு பிறகு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அதே மாதிரியான ஒரு நிலைமை டைப் ஏர்டோகனுக்கு உருவாக முடியும் என்ற எச்சரிக்கையை தான் மறைமுகமா இப்ப இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சு விடுத்திருக்கு. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை அடோல்ஃப் ஹிட்லரோட ஒப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. பாலஸ்தீன் மக்களை நாங்க காப்பாற்றுறதுக்கு எப்பவுமே முன்னிப்போம், பாலஸ்தீனத்தை அழிக்கவே முடியாது, மனிதாபிமானம் எப்பவுமே பாலஸ்தீனத்தோட இருக்கும், அடோல்ஃப் ஹிட்லர்
மாதிரி செயற்பட்டு வார பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய கடைசி காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு அறிக்கையை தான் துருக்கி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சொற்போர் என்ற அளவுல தான் இப்ப ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் இருக்கு. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த விஷயம், ஹிஸ்புல்லாக்கு ஒரு பதில் தாக்குதலை கொடுக்கிறதுக்கான மிக முக்கியமான அங்கீகாரத்தை இஸ்ரேலினுடைய அமைச்சரவை கொடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் மேல ஹிஸ்புல்லா தான் ஒரு தாக்குதலை நடத்தினது. 12 சிறுவர்கள் அந்த தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே இஸ்ரேல் ஆரம்பிச்சிருந்தது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இதுக்கு பிறகு இன்றைக்கும் கூட சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல 2 ஹிஸ்புல்லா படையணி உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா அந்த தரப்பாலேயே உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர 3 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு குழந்தை உட்பட 3 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த எல்லை பகுதியில் நடந்து வர மோதல் காரணமா போன அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் 380க்கும் அதிகமான ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் உயிரிழந்திருக்கிறதா இஸ்ரேலிய ஊடகங்கள்ல தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் சம்பந்தமான எந்த ஒரு தகவலையும் அந்த இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடாம இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஹிஸ்புல்லா இலக்குகள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் கிடைச்சிருந்தாலும் கூட இந்த பதற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுக்கு நாங்க விரும்பல என்ற கருத்தை உயர் பீடத்தை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் சொல்லி இருக்கிறதா அவங்கள மேற்கோள் காட்டி சில ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மாதிரி லெபனான் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்தும் அவங்களும் உறுதிப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம், ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்துற பட்சத்தில் அதுக்கான பதிலடியை கொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா அந்த தாக்குதல் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல தான் இருக்கும். மத்திய கிழக்கில் ஒரு பதற்றம் உருவாகிற மாதிரியான சூழல் ஏற்படுத்துறதுக்கு நாங்களும் விரும்பல என்ற கருத்தை தான் ஹிஸ்புல்லாக்களும் சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் தரப்பும் அதைத்தான் இதுவரைக்கும் சொல்லி இருக்கு. ஆனா என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. குறிப்பா பெய்ரூட் விமான நிலையத்தை இலக்கு வச்சு 2006ஆம் ஆண்டுலையும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. அதே மாதிரியான ஒரு தாக்குதல் திரும்பவும் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி கொண்டிருக்கு. அங்கிருந்த சுற்றுலாவுக்காக போனவர்கள், வேற தேவைகளுக்காக போனவர்கள் எல்லாம் தங்களுடைய திட்டமிட்ட திகதிக்கு முதல்லையே அவசரமா வெளியேறி கொண்டிருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கு. ஜெர்மன் தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. யாராவது லெபனான்ல இருப்பீங்களா இருந்தா விமான பயணங்கள் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முற்றும் முழுதாவே விமான போக்குவரத்துன்றது ஸ்தம்பிதம் அடைகிறதுக்கான சூழல் இருக்கு. பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இதனால லெபனான்ல இருக்கிற பிரஜைகள், தங்கள் நாட்டு பிரஜைகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறணும் என்ற உத்தரவு தான் ஜெர்மன் பிறப்பிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இதே நேரம் இஸ்ரேலுக்கான பயண வழிகாட்டிலையும் சில மாற்றங்களை ஜெர்மன் அரசாங்கம் செய்திருக்கு என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இப்படி ஒரு பதற்றமான சூழல் நிலவி கொண்டிருக்கு. ஏற்கனவே சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது, தாமதம் அடைஞ்சிருந்தது. குறிப்பா ஏர் பிரான்ஸ் விமான சேவை பெய்ரூட்டுக்கான விமான பயணங்களை முற்றும் முழுதாவே இப்போதைக்கு இடைநிறுத்தி வச்சிருக்கு. இதை தவிர ஜெர்மனுடைய லுஃப்தான்சா விமான சேவையும் கூட அந்த விமான பயணங்களை ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாதுகாப்பு பிரச்சனை காரணமா இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே வெளியாகி இருக்கிற வதந்தி இல்லாட்டி பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம், பெய்ரூட் விமான நிலையம் தாக்கப்படலாம் என்றது. ஆனா அதை உறுதிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் கிடையாது. தாக்குதல் கட்டாயம் நடத்தப்படும், ஆனால் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல தான் நடத்தப்படும் என்ற விஷயத்தை 2 நாடுகளும் சொல்லி இருக்கிறதும் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.